ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம புதுசாக ரோப்ளாக்ஸ் விளையாட போகிறோம். ஸோ எல்லாருமே லைக், சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹெட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டு பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரோபாக்ஸும் கிடையாது, இந்த காசு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த மாதிரி ஆன ஹெட்டு எப்படி எடுக்கிறதுன்னு நான் இன்றைக்கி காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் AOTU இப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதோ வருதுல, இந்த கேம்லேருந்து தான் நீங்கள் அதை எடுக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் AOTU இதை மட்டும் சர்ச் பண்ணால் போதும், இந்த கேம் உங்களுக்கு வந்துடும். இந்த கேமில் நான் சொன்ன ஹெட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃப்ரீ ஐட்டம்ஸும் இருக்கும். அதெல்லாம் என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் நான் தெளிவாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஜாயினிங் சர்வர்னு வருது. ஓகே, உள்ளார வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த இதெல்லாம் லோட் ஆகட்டும். இது மியூசிக் அவைலபிளும். அப்புறமா இதை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ இந்த இது கிளிக் பண்ணாதீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரோபாக்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் மேலே இருக்க ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் ஃப்ரீ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஒரு கேரக்டர் காட்டுறேன்னு, இந்த கேரக்டரில் தான் ஹெட்டு, ஃபேஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இந்த ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, பேண்ட்லாம் வரும். அப்புறமா இந்த கத்தி மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று. அப்புறமா இன்னொரு மூணு மாதிரி இருக்குது. அப்புறமா இது என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கோர் பண்ணணும். நீங்கள் பார்க்கோர் பண்ணி ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். இந்த கேமில் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். ரொம்பலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக விளையாடணுன்னு தேவையும் இல்லை. நீங்கள் பொறுமையாகவே நான் காட்டுற வழியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக விளையாடுங்க. அப்போ தான் அந்த பார்க்கோர்ஸ்லாம் முடிக்க முடியும். நீங்கள் ரொம்ப வேகமாக இதை பார்த்தீங்களா, கொஞ்சம் வேகமாக போனால் கூட இந்த மாதிரி ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுமையாக ஒரு ஜம்ப்பு அந்த மாதிரி பொறுமையாக விளையாடுங்க. அவ்வளோதான். அப்புறமா நம்ம ரோப்ளாக்ஸில் இன்னும் நம்ம நிறையா வீடியோஸ் போட போகிறோம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் சீக்கிரமாக வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை இந்த லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு, கமெண்ட்லாம் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் மேப்பை சுற்றியும் இந்த மாதிரி பொம்மை இருக்கும். ஸோ அந்த பொம்மை எல்லாத்துலேயும் நீங்கள் கிட்ட போய் நின்னா கலெக்ட் ஆகிடும். இதை பாருங்கள், அங்கே ஒரு பொம்மை இருக்கா, அதை நம்ம எடுப்போம் பாருங்கள். இப்படி அதுக்கிட்ட நின்னீங்கன்னா நீங்கள் அழகாக எடுத்துருவீங்க. இந்த ஸ்டாருக்கு வந்தீங்கனாலே ப்ரைஸ் போட்டிருக்கோம். இது இவ்வளோ பொம்மை, இதுக்கு இவ்வளோ பொம்மைன்ட்டு. இதுக்கு வெறும் 10 பொம்மை தான். அப்புறமா இதுக்கு 40 பொம்மை தேவை. இதுக்கு 50 பொம்மையும் 80 பொம்மையும் நினைக்கிறேன், எனக்கு தெரில எக்ஸாக்டாக. அப்படியே நம்ம இந்த மாதிரி நிறையா இடம் இருக்கும். இதோ பார்த்தீங்களா, இந்த பொம்மையை கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. அதுவே நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இவங்க நிறைய ரோபாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரோபாக்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம், ரோபாக்ஸே இல்லாமல் தான் இருக்கும். நம்மளுக்கு ரோபாக்ஸ் வேணாம் தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த ரோபாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே இந்த மாதிரி பொம்மையை கலெக்ட் பண்ணணும். அப்புறமா இங்கே ஒரு க்ரீன் கலர் போர்ட்டல் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா, கீழே ஒரு ஸ்லைடு மாதிரி போகும். அங்கேருந்து நீங்கள் பொம்மை இடங்கள்லாம்
ட்ரை பண்ணுவோம். அப்படியே பொறுமையாக அப்படியே ஜம்ப் வேறு பண்ண முடியலங்க. சரி, இப்போ பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டேன். இப்போ கீழே விழுந்தீங்கனாலும் இங்கே வந்துடுவீங்க. போய் அந்த பொம்மையை எப்படி தான் எடுக்கிறதுன்னு பார்ப்போமாங்க. சரி, கிட்ட வந்துட்டேங்க. செம்ம க்ளோஸ். எடுத்துட்டேன். ஆமாம் எடுத்துட்டேன். இப்போ வாங்க இந்த பர்பிள் போர்ட்டலுக்கு போவோம். இது திரும்பிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி. அதனால் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். அப்பாடா, இந்த ஆரஞ்சு கலர் போர்ட்டல் அப்புறமா போகலாம். இதுலேயும் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஸோ அதனால பொறுமையாக இதையும் வெளியிடுங்க. கீழே வந்துட்டேன். ஆனால் அது எல்லாம் பொம்மையும் எடுத்துட்டேன். இங்கே ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. இன்றைக்கி நம்ம இதை பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ இதையும் எடுத்துட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்ஜ் வந்துடும். இந்த மாதிரி பேட்ஜ் வந்துடும். அப்புறமா நீங்கள் அப்படியே கேமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே நீங்கள் அவட்டார்ஸ்க்கு போயிட்டு கஸ்டமைஸ் பர்ச்சேஸ்டில் போனீங்கன்னா பர்ச்சேஸ்ட் இல்லை ஹெட் அண்ட் பாடிக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பண்டிலு, இந்த எல்லாம் கேரக்டரு, அதில் இந்த ஹெட்டு உங்களுக்கு வந்துடும். ஹெட்டுக்கு அப்புறமா ஃபேஸஸ், ஹெட்ஸு. இது ஹேருங்க. இதுதான் ஹெட்டு. இந்த ஹெட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த ஹெட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஹெட் எக்யூப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபேஸஸில் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. டோர்ஸில் வந்தீங்கன்னா இதை பாருங்களேன், கிரேன்னு இவன் பேர், இந்த பண்டில் பேர் கிரே தான். கிரே டோர்ஸான்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறமா லெஃப்ட் ஆர்மு எல்லாமே இந்த கிரேன்னு போட்டு லெஃப்ட் ஆர்மு ரைட் ஆர்முன்னு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை இது எடுக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கோர் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற பொம்மையெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் கலெக்டிங் அ டால். ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம் கூட இல்லை. சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதில் அந்தமாதிரி கஷ்டமும் இல்லை. அப்புறமா நான் காட்டினேன் இந்த பின்னாடி அந்த 3, அப்புறமா இப்போ எடுத்தோம்ல ஒரு ஏரோ மாதிரி, அதெல்லாம் உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா, இப்போது பேக் இந்த ஆக்சசரிஸ் பேக்கில் பேக்குன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இதோ பாருங்களேன், இதோ இருக்குது. அப்புறமா இந்த 3 நான் கட்டினேன்னா அதுவும் இருக்குது. இதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட. எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். இந்த 3 ஃப்ரீயாக தான் எடுத்தேன். எல்லாமே நான் ஃப்ரீயாக தாங்க எடுத்தேன். இந்த ஐடியில் நான் வெறும் 5 ரோபக்ஸ், என்கிட்ட இன்னும் ஒரு 5 ரோபக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நான் 10 ரோபக்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். 5 ரோபக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் ஒரு கிளாசிக் ஷர்ட்டு, கிளாசிக் ஷர்ட்டு. இதுவும் நான் ஃப்ரீயாக தான் வாங்கினேன். எப்படின்னா, இந்த ப்ளீஸ் டொனேட்டுன்னு கேம் இருக்குல்ல, இந்த கேமில் நீங்கள் இந்த கேம் பாஸ் வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ரோபக்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். மற்றவங்க உங்களுக்கு ரோபக்ஸ் தருவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவனும் விளையாடுறான் இந்த கேமு ப்ளீஸ் டொனேட்டுன்னு. அவனும் நிறையா ரோபக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணி தான் நான் கிட்டத்தட்ட 10 ரோபக்ஸ் எடுத்தேன். அப்புறமா 5 ரோபக்ஸில் இந்த டிஷர்ட் வாங்கிட்டேன். ஆமாம், சரி, டிஷர்ட் இல்லை, ஷர்ட்டு. அப்புறமா பின்னாடி ஒரு க்ளோத்தா அது சொல்லுவாங்களே ஏதோ, அது நான் எப்படி வாங்கினேன்னா, அது ஒரு கேமுங்க. அது என்ன கேம்னு எனக்கு மறந்து போச்சு. என்னால் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல பார்க்குறேன். இதை நம்ம முடிஞ்ச ஒரு சீரீஸ் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். இந்த வாயை கொளருதுங்க. இந்த ரோப்ளாக்ஸில் நான் நிறைய கேம் விளையாண்டுருக்கேன்.
வீடியோ போடலான்னு பார்க்கும்போது என்கிட்ட சரியான கண்டென்ட் இல்லை, எப்படி போடுறது அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்சாக்கா ஒரு அடுத்த வீடியோவில் நான் ஒரு கேம் போட பார்க்குறேன். அதுக்குன்னு இந்த வீடியோவில் அதோட விட்டுட்டு போக மாட்டேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து புரூக்ஹேவன் இந்த கேமை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புரூக்ஹேவன் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஷார்ட்டான வீடியோவில் பார்த்துட முடியாது ஃபுல்லாக. இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இது என்ன கேமு அந்த மாதிரி நான் காமிக்க தான் போகிறேன். வாங்க போகலாம். சரி, இந்த பிளேன்னு வேறு வர மாட்டேங்குது. இந்த கேமை நான் கொஞ்சம் விளையாண்டேன். இந்த கேமை விளையாண்டு இதில் ஒரு ஐடியா வச்சுட்டு தான் நம்ம பேசணும். ஸோ அதனால தான். ஸோ இந்த கேமில் நீங்கள் ஆவட்டார்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆவட்டார்னு வந்தீங்கன்னா என்ன ஜாபு, பெயிண்ட்டு, சைல்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். நேம் நீங்கள் இந்த கேமில் வச்சுக்கலாம். அப்புறமா வந்து இது ஆவட்டார்ஸ் இந்த பாருங்களேன், நீங்கள் ஆவட்டார் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், ஸ்கின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து இது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்டார்ஸ் மாதிரி வருது. அப்புறமா ஃபேஸஸும் நீங்கள் ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த கேமில் நீங்கள் டிஷர்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே ஃப்ரீ தான். சிலது மட்டும் உங்களுக்கு ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க, ப்ரீமியம்மு விஐபின்னு. அது சிலதில் தான் இருக்கும். அது இந்த ப்ரீமியம் விஐபி இதெல்லாம் காசு தான். இந்த பாருங்களேன், ப்ரீமியம்னு இருக்குது. இதெல்லாம் வந்து காசு. அதெல்லாம் நீங்கள் வாங்க தேவையில்ல. அதுக்குன்னு நீங்கள் அந்த ஐபி அட்ரஸாக ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்லுவாங்களே, இதோ பாருங்கள், என்டர் அட்ரஸ்ன்னு இருக்கா, அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து என்ன டிஷர்ட் வேணும், என்ன ஷர்ட் வேணும், அதெல்லாம் நீங்கள் அதோடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி, அட்ரஸ்னால் வீட்டு அட்ரஸ் இல்லை, அதுக்குன்னு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது நான் அட்ரஸ்ஸு கோடுன்னு இருக்கேன், அதுக்கு பேர் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். அப்புறமா இங்கே ஷர்ட்ஸில் இதெல்லாம் நார்மலானது. இது இந்த கேம்லேயே கொடுத்துருக்குது. இங்கே வந்து கேமில் இல்லாதது இந்த இது ரோப்ளாக்ஸில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேமில் எல்லாமே ஃப்ரீ. கார்ஸ்ன்னு வரும்போது தான் சிலது இந்த ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த லம்பர்கினி இது ஆரஞ்சு கலரில் இருக்கோ, இந்த லம்பர்கினி தான் ப்ரீமியம்மு. ஆனால் இந்த ப்ளூ கலரில் ஒரு லம்பர்கினி மாதிரி இருக்குது, இது முன்னாடி வந்து ப்ரீமியம். இப்போ இது ப்ரீமியம்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எந்த மிஷினாக கம்ப்ளீட் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கேமில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரோம் பண்ணலாம். இந்த மாதிரி இதோ பார்த்தீங்களா, வீடு கட்டி டெய்லி லைஃப் மாதிரி வாழலாம். அதுக்கப்புறம் இந்த கார்லாம் வந்து ப்ரீமியமாக விஐபியோ நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வீடும் கட்டலாம், ஏதாச்சும் ஒரு வீடு கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு நார்மலாக லைஃப் வாழ்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த கேமு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸையும் கொடுத்துட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி எப்பயுமே நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி என்னால் நிறையா இந்த மாதிரி ஜாலியான கண்டென்ட்ஸ், சூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாமே என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.